போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் அண்ணா ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில தான் வந்து வந்தாங்க. காலையில டிஃபன் வந்து இட்லியும், தேங்காய் சட்னியும் தான் வந்து செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட கேட்டேன். இது செய்வா, அது செய்வான்னு சொல்லிட்டு. கடைசியா வந்து வீட்டுக்கார் வந்து பாஸ்மதி அரிசி நெறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரிப்பா நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டிருந்தேன். சரி ஓகேம்மா எத வேணா பண்ணுமா அப்படின்னு சொன்னதால, சரி அதையே ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் மேக்கப்போட வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். காலையில பாஸ்மதி அரிசி ஒரு சைடு அடுப்புல வெந்துட்டே இருந்ததா, நான் வந்து சரி கொஞ்சம் வந்து அதிகமா வெயில் அடிக்கிற மாரி இருக்கு இங்க கேரளாவுல, எங்க ஏரியாவுல. அதனால லைட்டா பிம்பிள்ஸ் வரா மாரி இருக்கு. அதனால தோசை மாவு கொஞ்சம் இருந்ததுன்னா, அதையே வந்து ஃபேஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணிடுவேன். அத ஒரு சைடு போட்டுட்டு இருந்தேன். அத நாத்தனார் பொண்ணு வந்து எப்படியோ வீடியோ எடுத்துட்டா. ஃப்ரைட் ரைஸுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசிய நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் பாதி அளவு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருப்போம். அத வந்து சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு, அந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த டைம்ல நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஆனா நாங்க வந்து சேர்த்துக்கல. அதுக்கப்புறமா சரி பெரிய பாத்திரத்தில சோறு கொட்டி கலர்னா தான் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, நாங்க அதைய வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பாத்திரத்தில சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சோறு சேர்த்துட்டு, இந்த வெஜிடபிளும் சேர்த்துட்டு, கடைசியா தான் நான் வந்து சோயா சாஸ் வந்து ரெடி பண்ணி, அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இத சோறு நடுவுல சேர்த்துட்டு, நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா, இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. காரத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நாத்தனார் பசங்க 2 பேருமே சரி, சோற விட மயோனைஸ் இருந்ததுன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, அண்ணாக்கு வந்து ட்ரெயின்ல நைட் வந்து சாப்பிட்றதுக்காக சப்பாத்தியும், சிக்கன் குழம்பு வந்து செஞ்சு குடுத்துருந்தேன். போன்லெஸ் சிக்கன் எடுத்து அத வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரை பண்ணி சிக்கன் ரைஸ் செஞ்சிருந்தோம். சரி போன் உள்ள சிக்கன் வந்து கொஞ்சமா இருந்தது. அத தனியா எடுத்து வச்சிருந்தோம். அத அப்படியே குக்கர்ல வந்து சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், மசாலா தூள் எல்லாமே வந்து சேர்த்துட்டு, அது கூடவே கொஞ்சமா சோம்பு வந்து சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, கடைசியா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கணும். சரி கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டோம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை இதை வந்து பொன்னிறமா நல்லா வதக்கிட்டு, அது கூட வந்து சேர்த்துக்கினா சூப்பராக வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாத்தனார் பொண்ணு அதுக்குள்ளே சைடில் நான் வந்து பாத்திரம் கழுவுறேன்னு கழுவிட்டு இருந்தா. அண்ணன் வந்து ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் எல்லாருமே காலைல வந்தோடனே நல்லா ஒரு ரவுண்டு கட்டிட்டோம். மிச்சரு, ஸ்வீட்டு, பழம் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூடவே ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து காமிக்கிறேன். அண்ணா ஈவினிங் போல் கிளம்புனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் நைட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தார். வீட்டில் பழம் இருந்ததால் ஃப்ரூட் சாலட் தான் வந்து போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நைட்டு 10 மணிக்கு இதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.